everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க JSA College of Agriculture and Technology பத்தி தான் பார்க்க போறோம். இப்போதான் நம்ம வீடியோக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். JSA College of Agriculture and Technologyல கேம்பஸ் லைஃப் எப்படி கொடுக்கறாங்க, ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அங்க அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, அங்க என்னென்ன கோர்சஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு, அந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஃபேக்கல்டிஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காங்களா, பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க, என்ன மாதிரி செட்டப் பண்ணிருக்காங்க, இப்படி கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். JSA College of Agriculture and Technologyல என்ன இயர்ல உங்களுக்கு எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்காங்கன்னா 2015ல எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்காங்க. எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாப்படையூர், அவட்டி போஸ்ட், நியர் தொழுதூர், கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ்ல அக்ரிடேஷன் அண்ட் அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேட் பை தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் வச்சிருக்காங்க. அதே அப்ரூவ்ட்ல கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வச்சிருக்காங்க. அக்ரிடேட் பை இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் ஐகேர் வந்து பாத்தீங்கன்னா நியூ டெல்லி உங்களுக்கு அக்ரிடேஷன்ஸ் வச்சிருக்காங்க. சோ இதுதான் இந்த காலேஜோட அக்ரிடேஷன் அண்ட் அப்ளிகேஷனோட டீடைல்ஸ். இந்த காலேஜ்ல மொத்தமா உங்களுக்கு BSc ஹார்ஸ் அக்ரிகல்ச்சர்ல 175 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. இதுல 65% வந்து பாத்தீங்கன்னா TNU சிங்கிள் விண்டோவிலையும் 35% வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாலையுமே இந்த காலேஜ்ல ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க சீட்டை. சோ இதுதான் இந்த காலேஜோட டீடைல்ஸ். JSA College of Agriculture and Technologyல ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பில்டிங் எல்லாம் வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல கொண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அசபிலிட்டி ஸ்டூடண்ட்ஸ் ஈஸியா ஆக்சஸ் பண்ற அளவுக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். சோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த கேம்பஸ் ரொம்ப எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு கேம்பஸ்னே சொல்லலாம். சோ ஃபுல்லாவே உங்களுக்கு கிரீனரியா இருக்கக்கூடிய வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரு காலேஜ் தான். சோ இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா லேபரட்டரிஸ் எல்லாமே வெல் எக்யூப்டா இருக்கும். டிபார்ட்மெண்ட் வைஸா லேபரட்டரி, சீட் சயின்ஸ், பிசியாலஜி லேப் இந்த மாதிரி வெல் எக்யூப்டாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அக்ரோனமி லேண்ட் ஃபெசிலிட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெட் லேண்ட், கார்டன் லேண்ட் அண்ட் ட்ரை லேண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. சோ இந்த சாயல்ஸ் பத்தி நீங்க படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். லேர்னிங் அண்ட் எக்ஸ்டென்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தேனீ வளர்ப்பு, மஷ்ரூம் வளர்க்கிறது இந்த மாதிரியான எல்லாமே இந்த காலேஜ்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இது மெயின் இம்பார்ட்டன்ட். சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க நேரடியா போய் கத்துக்கும் போது உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹேண்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். உங்களோட நாலேஜை கெயின் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர் லேபரட்டரி ஆகட்டும், லைப்ரரி ஆகட்டும், ரிசர்ச் சென்டர் ஆகட்டும் இங்க ரொம்ப அவைலபிளாவே இருக்கு. உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் லேப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், ஆனா அதை கம்யூனிகேட் பண்ண முடியாது. லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ லாங்குவேஜ் லேப் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ்ல அவைலபிளா இருக்கு. உங்க பாடியை ஃபிட்டா வைக்கக்கூடிய ஃபிட்னஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்டோர் அவுட்டோர் கேம்ஸ் இதெல்லாமே அவைலபிளா இருக்கு. ரெண்டாவது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு செப்பரேட்டான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், கேண்டீன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. இது இல்லாம அடிஷனல் யூட்டிலிட்டிஸ்ல உங்களுக்கு வைஃபை கனெக்டிவிட்டி, கேம்பஸ்ல டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் மெடிக்கல் கேர் இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய அக்ரிடேஷன்ஸ், அப்ரிடேஷன் ஆகட்டும், அங்க கொடுக்கக்கூடிய உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆகட்டும் எல்லாத்துலயுமே ஒரு பெஸ்ட் காலேஜ்னா JSA College of Agriculture and Technology ஒரு பெஸ்ட்னே சொல்லலாம். JSA College of Agriculture and Technologyல உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் UG and PGல அவைலபிளா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். UGல வந்து பாத்தீங்கன்னா BSc ஹார்ஸ் அக்ரிகல்ச்சர், BSc ஹார்ஸ் ஹார்டிகல்ச்சர் ரெண்டு கோர்ஸ் இருக்கு. இது ரெண்டுமே உங்களுக்கு 4 இயர்ஸ் கோர்ஸ் தான். 8 செமஸ்டர் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சோ ரெண்டாவது MScல வந்து பாத்தீங்கன்னா MSc Agri இல்ல in agronomy, MSc Agri in genetics and plant breeding, MSc Agri in soil science and agricultural chemistryங்கிற 3 கோர்சஸ் அவைலபிளா இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ் கோர்ஸ், 4 செமஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ்ல இருக்கக்கூடிய கோர்ஸ் டீடைல்ஸ். சோ JSA College of Agriculture and Technologyல என்னென்ன ஃபேக்கல்டிஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா Faculty of Crop Management, Faculty of Crop Improvement, Faculty of Crop Production, Faculty of Horticulture and Faculty of Social Science இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கு. சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இந்த கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் தேவைப்பட்டாலும், இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் டீடைல்ஸ் தேவைப்பட்டாலும் நீங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய எந்த விதமான டவுட்டா இருந்தாலும் அதை கிளியர் பண்றதுக்கு நம்ம ரெடியாவே இருக்கோம். JSA College of Agriculture and Technologyல ஃபேக்கல்டி டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 to 35 மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்கல்டியா இருக்காங்க. இவங்க எல்லாருமே MSc Horticulture, MSc Agriculture and PhD முடிச்சிட்டு ப்ரொஃபசர் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் HOD-யா இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவங்க எல்லாமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டிஸ் தான். உங்க நாலேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த ஃபேக்கல்டிஸ் ரொம்ப ஹெல்ப் பண்றாங்கன்னே சொல்லலாம். JSA College of Agriculture and Technologyல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100% பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடண்ட்ஸ் ட்ரை பண்ண வைக்கிறாங்க. ஆவரேஜா பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா 3 to 4.5 LPA வரைக்கும் படிச்ச ஸ்டூடண்ட் வாங்கிட்டு இருக்காங்க. சோ நீங்க BSc முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ் கூட பண்ணலாம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இந்தியா பிளஸ் வெளிநாட்டுல கூட உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம என்ன மாதிரியான டாப் ரெக்ரூட்டர்ஸ் இந்த கம்பெனிக்கு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்ப்பரேட் அண்ட் அக்ரோடெக்ல இருந்து
IFFCO and MC Corp Science Private Limited, Banwari Sugars Limited and Swami Nursery and Florets இந்த மாதிரியான டாப் ரெக்ரூட்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அதே பேங்கிங் அண்ட் கவர்மெண்ட் செக்டர்ஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேஷனல்ஸ் பேங்க் அண்ட் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட், டிஎன்பிஎஸ்சி அப்ளிகேட், லோக்கல் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி எக்ஸாம்ஸும் இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. NGO அண்ட் என்டர்பிரினர்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரிட்டி NGO, சொசைட்டி ஆஃப் த கிரெயின் மார்க்கெட்ஸ் அண்ட் வேரியஸ் ஃபார்மர் ப்ரொடக்ஷன் ஆர்கனைசேஷன்ஸ் இந்த மாதிரி டாப் ரெக்ரூட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி நிறைய ரெக்ரூட்டர்ஸ் அண்ட் வந்து கவர்மெண்ட் ஜாப், பிரைவேட் ஜாப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காங்களே சொல்லலாம். என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரியர் கைடன்ஸ் மூலமா, அதாவது சிவில் எக்ஸாம்ஸ்ல IAS, TNPSC, பேங்கிங் செக்டர்ஸ் இது எல்லாத்துக்குமே உங்களை ரெடி பண்றாங்க. சோ இது எல்லாமே கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல உங்களுக்கு நிறைய அவைலபிளா இருக்கு. சோ இது எல்லாமே நீங்க கரியர் மூலமா உங்களை பில்ட் பண்ணி கவர்மெண்ட் செக்டர்ஸ்ல ஒர்க் பண்ணலாம், இல்ல நீங்க வந்து தனியார்லயும் ஒர்க் பண்ணலாம். நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அக்ரில இருக்கு. நீங்க தனியார்ல ஒர்க் பண்ணலாம், இல்லன்னா கவர்மெண்ட் செக்டர்ஸ்ல எக்ஸாம் எழுதி கூட நீங்க பாஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ரெண்டுமே வேண்டாம் அப்படின்னா நீங்க ஓனா உங்களுக்கு ஒரு அக்ரி கிளினிக்கோ, ஃபெர்டிலைசேஷன் இந்த மாதிரி நிறைய சீட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கிளினிக் நீங்க ஓபன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் நிறைய விஷயங்களை டெவலப் பண்ணணும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணீங்கன்னாவே போதும். சோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதை நீங்க கெயின் பண்றதுக்கு உங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாம பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு காலேஜ் நம்மளுக்கு கம்பல்சரி கொடுக்கணும்னு சொல்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்டா பிராக்டிகல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலரா இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்களா, இன்பிளான்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்களா, உங்களை கொண்டு போய் ஃபீல்ட் விசிட்க்கு கூட்டிட்டு போறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட். சோ இது எல்லாமே இந்த காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. சோ உங்களுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் வேணும், உங்க கரியர்ல ஒரு பெரிய ஸ்டெப்பை நீங்க எடுத்து வைக்கணும், அதுவும் அக்ரில அப்படின்னா உங்களுக்கு JSA காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாவே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. Thank you for watching.